அரிசி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. இவ்வளோ அரிசியை தாந்து எவன் குப்பை தொட்டியில் கொட்டினான்னு தெரில. இவனுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சோறு கூட கிடைக்காது அடுத்த ஜென்மத்தில். இந்த ஜென்மத்திலே கிடைக்காது இவனுக்கு இந்த அரிசி கொட்டினவனுக்கு. ஹிந்திக்காரன்லாம் இதெல்லாம் பார்த்தான்லாம் அப்படியே கொத்திப்பான இந்த அரிசியை. இது ரேஷனு கடை அரிசி தான், ஆனால் எடுத்து அந்த குப்பை தொட்டியில் கட்டி வச்சுருக்கான். குறைஞ்சது 20 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஒரு வேளை சோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். இப்படி தான் அந்த அரிசியை குப்பை தொட்டியில் கொட்டி வச்சுருக்கணும். வீட்டாண்ட இருக்கிறவங்ககிட்ட யாருன்னா கொடுத்தாலும் இந்த அரிசி வாங்கிப்பான். இது எவன் பண்ண வேலைன்னு தெரில. இவனுக்கெல்லாம் சோறே கிடைக்காது தின்றதுக்கு. இவனா செத்து போன அந்த அரிசி கொட்டணும். பார்த்துங்க எவ்வளோ அரிசி கிடக்கு பாரு. அதுவும் எங்கே தான் கொட்டி வச்சுருக்காங்க பாரு குப்பை தொட்டில். என்னடா அது குப்பை தொட்டில் வெள்ளையாக கிடக்குன்னு பார்க்குறேன். அரிசியாக இருக்குது ஃபுல்லாக. விளங்காது. ஒரு வேளை சோத்துக்கு அவன் கஷ்டப்பட்டுருக்கான். இவ்வளோ அரிசியை தான் கொட்டிட்டானாப்பா அவனே. அட பாவிங்களா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா?